சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம ரோகிணிக்கு வந்து பிஏ ஃபோன் பண்ணி, "என்ன உன் பையன் கிரிஷ காணோன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கியா? நீ என்னதான் தேடினாலும் உன் பையன் கிரிஷ் கிடைக்க மாட்டான்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. இத கேட்ட ரோகிணி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "ஏய் என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, "உன் பையன் கிரிஷ் இப்ப என்னோட தான் இருக்கான். உன் பையன் கிரிஷ் உனக்கு திரும்ப உயிரோட வேணும்னா, நான் கேட்குற பணத்த நீ எனக்கு குடுக்கணும். ரூ. 2,00,000 பணம் எனக்கு இப்போ முக்கியமாக தேவைப்படுது. அதனால எனக்கு அந்த பணத்தை கொடுத்தீன்னா உன் பையன் கிரிஷ நான் உயிரோட உனக்கு கொடுத்துட்றேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "நீ கேட்குற பணம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "நீ உங்ககிட்டயா பணம் இல்லை, தனியாக ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணுற அளவுக்கு ஆயிட்ட." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "சரி, நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீயே கேளு." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட நம்பரை வந்து கொடுக்குறாங்க. மனோஜ் இருந்துட்டு மொத்த எல்லாருக்கும் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு கேட்டுட்ருக்காங்க. "உன் பையன் கிரிஷ் உங்களுக்கு வேணும்னாக்க நீங்கள் ரூ. 2,00,000 பணம் எனக்கு கொடுக்கணும்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயா இருந்துட்டு ரூ. 2,00,000 பணம் அந்த பையனுக்காக நாம் செலவு பண்ணோமா, போய் தொலைதுன்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதான். அப்படி இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணி இருந்துட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. கிரிஷ் ஒரு பக்கம் பிஏ கிட்ட வேற இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி கிரிஷை எப்படி மீட்டு எடுக்க போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.